பாவத்தின் ஆரம்பமும் கடவுளின் இரக்கமும். மனிதன் ஏன் துன்பப்படுகிறான்? பாவம் எப்போது எப்படி வந்தது? கடவுள் மனிதனை விட்டுவிட்டாரா என்ற கேள்விகளோடு தொடக்க நூல் 3வது அதிகாரத்தை பார்ப்போம். இது போன்ற விவிலிய வாசகங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வே டு த கிங்டம் ஆஃப் காட். பாம்பின் சூழ்ச்சி. ஏதேன் தோட்டம் அழகு, அமைதி, பசுமை நிறைந்த இடம். விலங்குகளும் மனிதரும் நண்பர்களாக நடமாடிய இடம். மற்ற உயிரினங்களை காட்டிலும் தந்திரக்கார உயிரினம் ஒன்று இருந்தது. அதுதான் பாம்பு. ஏவாளை அழைத்த பாம்பு, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எந்த பழங்களை உண்ணக்கூடாது என்று சொன்னாராமே என்று கேட்டது. அதற்கு ஏவாள், இல்லை இல்லை, தோட்டத்தில் நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்றாள். அப்படி மீறி உண்டால் நாங்கள் சாவோம் என்றாள். அதற்கு பாம்பு, இல்லை, நீங்கள் சாக மாட்டீர், நீங்கள் உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள் என்றது. பாவத்தில் விழுதல். ஏவாள் அந்த கனியை பார்த்தாள். கண்ணுக்கு அழகாய் தெரிந்தது, அறிவை தரும் என்று தோன்றியது. பழத்தை உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அந்த நிமிடமே பாவத்தில் விழுந்தனர். பாவம் உலகுக்குள் நுழைந்தது. அவர்கள் கண்கள் திறந்தன. மகிழ்ச்சிக்காக அல்ல, குற்ற உணர்ச்சிக்காக, அவமானத்திற்காக. ஆடையின்றி இருப்பதை உணர்ந்து இலைகளை வைத்து மறைத்து கொண்டார்கள். பாவம் மனிதனை மறைக்க செய்கிறது. கடவுளின் குரல். மனிதன் செய்த பாவத்தை கடவுள் உணர்ந்தார், அழைத்தார். மனிதனே, நீ எங்கே இருக்கிறாய்? இடம் தெரியாததால் அல்ல, மனநிலையை அறிய. மறைந்து நின்றான், பயந்தான். பாவம் செய்த மனிதன் கடவுளிடமிருந்து மறைந்தான். குற்றச்சாட்டு. நான் விலக்கிய மரத்திலிருந்து கனியை உண்டாயா என்று கேட்டார். ஆமாம், நானா அல்ல, நீ எனக்கு கொடுத்த இவள்தான் கொடுத்தாள் என்றான். அவளோ, பாம்பு என்னை ஏமாற்றியது என்றாள். பாவம் பொறுப்பை ஏற்க விடாது, மற்றவர்கள் மீது குற்றம் சாட்ட செய்கிறது. தண்டனையும் நம்பிக்கையும். கடவுள் பாம்பை பார்த்தார். நீ இப்படி செய்ததால் அனைத்து உயிரினங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றாய். நீ வயிற்றினால் ஊர்ந்தே செல்வாய். பெண்ணின் சந்ததி உன் சந்ததியின் தலையை நசுக்கும் என்றார். கடவுள் பெண்ணிடம், உன் மகப்பேறு வேதனையை தரும், வேதனையில்தான் நீ குழந்தையை பெற்றெடுப்பாய் என்றார். கடவுள் ஆணிடம், உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி உழைத்து உண்பாய். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்பும் வரை உன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். கடவுளின் இரக்கம். கடவுள் மனிதனுக்கு தோல் ஆடைகளை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். சிந்தனை. பாவம் எப்படி வந்தது? சத்தம் இல்லாமல், சந்தேகத்தின் வாயிலாக. பெண் எப்படி ஏமாந்தாள்? சாமர்த்தியமான பேச்சு, கண்ணை கவர்ந்த அழகு. பாவம் செய்துவிட்டு நாம் ஓடி ஒளிந்தாலும் கடவுள் நம்மை நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி அழைக்கிறார். பாவம் செய்யாமல் இருப்போம். பாவம் செய்துவிட்டு மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டாமல் இருப்போம்.